அது ஏதோ துண்டில் ஏதோ பாட்டில் இருக்குது, என்ன பாட்டிலுங்க? 2026 அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வரக்கூடிய அளவில் இன்னைக்கு பாட்டில் பிரியர்கள். நீங்கள் விழிப்புணர்வு சங்கம் எதனால் உருவாக்கப்பட்டது, இதோட உங்களோட கொள்கை என்ன? 1963 ஜனவரி 21 குடியாரர் மாநாடு நடத்திய தந்தை பெரியார் வழியிலே வந்த செல்லப்பாண்டியன் இந்த பகுத்தறி பூமியிலே பக்கத்தில் எத்தனையோ விதவைகள் வந்து ஆயிருக்காங்க, உயிர் எத்தனையோ போயிருக்குங்கய்யா. நீங்கள் இந்த மது வந்து இப்போ அதை நான் என்னன்னு பார்த்து குடின்னு சொல்கிறீங்க. கள்ளச்சாராயம்னா மெத்தனால் கலந்துருக்குண்டா, அது கெமிக்கல் கலந்துருக்குண்டா, அதனால செத்து போவான்றாங்கிறது ஒரே இதில் தெரிஞ்சு போகுது. ஆனால் 756 வகையான மதுபானங்களில் என்ன கலந்துருக்கான்னு தெரிய வேண்டாமா? இப்போ அரசுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக தான் நிற்பீங்க. அது குஷ்டரோகியிலே வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவளியே வந்த அந்த அண்ணாவுடைய கட்சி திமுகவை நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழக மக்களை, தமிழக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய போர் வீரர்களை நாம் தமிழர் சீமான் போறதுக்கே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். திராவிட கட்சிகள் பார் வீரர்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? விளையாட்டு மைதானத்தில் அப்படியே பால்கனியில் போய் நிற்கிறாரு, பனியன் போட்டு. பனியில் இப்படி சைடில் பாருங்க, SNJ 5000. அது என்னது? காளியம்மா இன்னைக்கு தஞ்சையில் பகுதியில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு தமிழ் விவசாய அமைப்புகள் காவிரி நீருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் காவிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தால் இவங்க காவிரி கரையோரம் மதுபான ஆலைகளை வைத்து விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய நீரை உறிந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வந்து நிதியை ஒதுக்கலைங்கும் போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அண்ணன் சீமானுக்கு வேலை கிடையாது. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்க தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அது ஏதோ துண்டில் ஏதோ பாட்டில் இருக்குது, என்ன பாட்டிலுங்க ஐயா? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு துண்டில் பாட்டு இருக்குது. துண்டில் மட்டும் பாட்டில் கிடையாது. துண்டு யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பாட்டுடைய ஆதரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாமிக்கு மாலை போட்டு பார்த்துருக்கேன், நீங்கள் பாட்டிலுக்கு மாலை போட்டுறீங்க, நடுவில் மாணவர்களோட புகைப்படம் இருக்குது. இது எப்படி, நீங்கள் என்ன மாதிரி உதாரணத்தை நீங்கள் சொல்ல வரீங்க? அது மாணவர்கள் படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பூமி தமிழ்நாடு. படிக்க வைத்தார்கள் காமராஜர். அதாவது 1967க்கு முன்பாக காமராஜர், குமாரசாமி ராஜா, பக்தவச்சலம், ஓமந்துரா ரெட்டியார், சுப்பராயலு, மூதறிஞர் ராஜாஜி வரைக்கும் மதுவில்லாமல் ஆட்சி கண்ட மகத்தான முதல்வர்கள். அப்போ வந்து இந்த பாட்டிலோ இந்த துண்டை தேவை கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கல்வி, வேலைவாய்ப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. 67க்கு பின்பாக, பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்பாக அவருடைய தம்பிமார்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்ம ஜானகி அம்மாள், எடப்பாடி, OPS, இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் மதுவில்லாமல் ஆட்சி செய்ய முடியாது, அந்த வருமானத்தின் மூலமாக தான் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கொள்கை முடிவு. இது எல்லாமே அவர்கள் எடுத்த கொள்கை முடிவுக்கு கட்டுப்பட்டு ஒரு மகத்தான அந்த மதுவில்லாமல் ஆட்சி கண்ட காமராஜர் அந்த தலைவர்கள் 67க்கு முன்பாக இருந்த தலைவர்களில் எந்த சதவீதம் கம்மி. இப்போது 67க்கு பின்பாக நான் சொன்ன இத்தனை முதல்வர்கள் வந்து மதுவில்லாமல் ஆட்சி செய்ய மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45%. இன்றைக்கி எந்த சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு முக்கியமான ஒரு 10 ஆண்டு காலம் கடுமையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார். இந்த பாராளுமன்ற தேர்தல் 3%, 4%. இந்த நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, தமாகலாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியாது. இந்தியாவே ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3% இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 45%க்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ அப்படி இருக்கும்போது இந்த உறுப்பினர் எவ்வளோ வச்சுருப்பீங்க உங்கள் சங்கத்தில்? தமிழ்நாட்டில் கொள்கை முடிவு, இந்த திராவிட கட்சிகள் உள்ள வரை டாஸ்மாக் கடைகளும் ஒரு காலமும் மூடப்போவது கிடையாது. அவங்க கொள்கை முடிவிலிருந்து மாறப்போவது கிடையாது. ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எந்த ஆட்சி மாற்றம்? அதான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள், அது திமுக, அதிமுக மாறுகின்ற தாண்டி வேற கட்சி வந்தா, வேற கட்சிகள் வந்தது இன்னைக்கு பார்ப்போம். அன்னைக்கு வந்து அது அன்னைக்கு வந்த அன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இவர்கள் இருக்கின்ற வரை இந்த எதிர்காலத்தை 2026 அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வரக்கூடிய அளவில் இன்றைக்கி பாட்டில் பிரியர்கள் டாஸ்மாக் கடையில் போய் பாட்டிலுக்கு மேலே MRP விலைக்கு மேலே பாட்டுக்கு மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா டாஸ்மாக் ஊழியர் அங்கே ஒரு கிளி உள்ளே உட்காந்துருக்கும். அது சீட் எடுத்து போடுற மாதிரி பாட்டில் எடுத்து வைக்கணும்னா பாட்டுக்கு மேலே 10 ரூபா கண்ணில் பார்த்தா தான் பாட்டில் வெளியில் எடுத்து வைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அதை 2 தட்டு தட்டி போலி பாராக இருந்தாலும் நல்ல பாராக, ஏழை விட்ட பாராக இருந்தாலும் அங்கே போய்
மிச்சர் 10 ரூபா மிச்சரை 20 ரூபாய்க்கு குடிச்சு பாட்டில் 10 ரூபா வாட்டர் பாட்டில் 30 ரூபா கொடுத்து அதெல்லாம் குடிச்சிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம், அதுவும் டாஸ்மாக் எங்கள் ஐயா முத்துசாமி அவர்கள் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள் அரசாங்கத்தின் கொள்கை முடிவு நேரம், அவங்க மதுவில்லாமல் அந்த டாஸ்மார்க் மது இல்லாமல் அந்த வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது என்ற கொள்கை முடிவிலே நாங்கள் செல்லப்பாண்டியன் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கட்டுப்படுகிறது. அவங்களே நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க, திமுக அரசை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் உள்ளவரை மதுப்பிரியர்கள் இருப்பார்கள், கடைசி தொண்டன் இருக்கின்ற வரை மாதிரி கடைசி டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் இருக்கின்ற வரை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. நிச்சயமாக அதை செய்யும். சரி, நீங்கள் விழிப்புணர்வு சங்கம் எதனால் உருவாக்கப்பட்டது, இதோட உங்களோட கொள்கை என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. இது மதுகுடிப்போர் சங்கம் அல்ல, மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். ஏன் சொல்கிறேன்னா, இது பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி. பக்தியிலே கண்ணுக்கு தெரியாத பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டியோர் தந்தை பெரியார். ஆமாம். ஆனால் கண்ணுக்கு தெரிகின்ற பாட்டில், அந்த அதாவது கள்ளச்சாராயங்கிற கள்ளக்குறிச்சி இந்த மரக்காணம் போன்ற பகுதியிலே கள்ளச்சாராயங்கிறது ஒரே சரக்கில் சாகிறது. ஆனால் டாஸ்மாக் கடையிலே 2003 சில்லறை விற்பனை ஜெயலலிதா துவங்கிய பொழுது 47 வகையான மதுபானங்களை அறிமுகப்படுத்துகிறார். இன்னைக்கு 756 வகையான மதுபானங்கள் விற்கப்படுகிறது. இதோட நீட்சி அதானே பார்க்கப்படுது. அது மதுவோட நீட்சி கள்ளச்சாராயம். என்ன நீங்க விழிப்புணர்வுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். ஒரே ஒரு கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னா காவல்துறை, கண்ணியமிகு காவல்துறையை வைத்து கட்டுப்படுத்தியிருந்தால் முடிஞ்சிருக்கும். அந்த வேலையும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மதுவிலக்கு அமல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு 756 வகையான மதுபானங்கள் விற்கப்படுகிறதுனா என்ன குடிச்சிருக்க, அதில் என்ன இருக்குது? கள்ளச்சாராயம்னா மெத்தனால் கலந்துருக்குண்டா, அது கெமிக்கல் கலந்துருக்குண்டா, அதனால செத்து போவான்டாங்கிறது ஒரே இதில் தெரிஞ்சு போகுது. ஆனால் 756 வகையான மதுபானங்களில் என்ன கலந்துருக்கான்னு தெரிய வேண்டாமா? அதுவும் பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியிலே 1963 ஜனவரி 21 குடியாரர் மாநாடு நடத்திய தந்தை பெரியார் வழியிலே வந்த செல்லப்பாண்டியன் இந்த பகுத்தறிவு பூமியிலே பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டினார். இன்னைக்கு பாட்டில் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு 30-40 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்ற சரக்கில் என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருந்தால் நீ எந்த அளவில் இன்னைக்கு தென்னங்கல் பணங்கள்னா 4% ஆல்கஹால் இருக்கும். அதுவும் தாய்ப்பாலுக்கு இணையான லோரிக் ஆசிட் அதில் இருக்குது. தெரியணும்ல, கல்லுன்னா போதை தரக்கூடியது இல்லை. அந்த கல்லுலேயும் லோரிக் ஆசிட் இருக்குடா. தாய்ப்பால் கொடுப்பதற்கு பதிலாக கூட இதை கொடுக்கக்கூடிய அளவில் அது சத்து இருக்குங்கிறது தெரிய நம்ம தமிழனுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு சொல்லணும். திராவிட கட்சிகள் ஒரு நாள் கடையை மூட மாட்டாங்க. அவங்க முழிச்சாவே அதில் தான் முழிப்பாங்க. டாஸ்மாக் கடையில் முழிக்கிற அளவில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடைய கொள்கை முடிவு. அது அவங்க அதில் இருந்து தான் கஜனாக்கு நிதியை வருஷத்துக்கு 50,000 கோடி நிதியை திரட்டக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. நம்ம உசராகிக்கிட்டா நம்ம அதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்து குடி. நம்ம தந்தை பெரியார் பகுத்தறிவு பூமியில் பிறந்திருக்கோம், அதை பார்த்து குடிக்கணும். முடிஞ்சால் அது உனக்கு உடல் நலத்துக்கு கேடுன்னா குறைச்சிக்கோ, அளவாக குடி, டாக்டர் வச்சு செக் பண்ணி குடி. அதுக்காகத்தான் சொல்கிறேன், ஒரு பாரடைஸ் சிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி கோயில் பக்கத்துலேயும் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் மக்கள் கூடுகின்ற கூட்டத்தை எல்லாம் கடையெல்லாம் இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஒதுக்குப்புறமாக நம்ம மெரினா பீச் ஓரம் அப்படியே ஈசிஆர் ரோட்டில் பாரடைஸ் சிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற டாஸ்மார்க் மது தமிழ்நாட்டில் மொத்தம் 6,700 கடை இருக்குது. இது 6,700 கடையை மெரினா பீச் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அப்படி கிடையாதுங்க. மதுரைனா பொட்டக்காடு இல்லையா, திருநெல்வேலினா பொட்டக்காடு இல்லையா, விவசாயமே பண்ணாத பூமி இல்லையா? ஒரு 50 ஏக்கர்ல பாரடைஸ் சிட்டி, மதுரையில் ஒரு பாரடைஸ் சிட்டி. இப்போ இதனால இந்த மது குடிச்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ விதவைகள் வந்து ஆயிருக்காங்க, உயிர் எத்தனையோ போயிருக்குங்கய்யா. நீங்கள் இந்த மது வந்து இப்போ அதை என்னன்னு பார்த்து குடின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? கொள்கை முடிவு அரசாங்கம் எடுக்கிற கொள்கை முடிவில் நான் அல்லங்க, சென்னை உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், இந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சியை தந்த பாமக உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டாரு. நம்ம டிராபிக் ராமசாமியில் எத்தனையோ ஐயா சசி பெருமாள் உண்ணாமலை கடையில் மதுக்காக உயிர் நீத்தார். இன்னைக்கு வர்ற ஜூலை 31 அவர் செத்த நாள். இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் எங்க அம்மா கனிமொழி அம்மா சொன்னாங்களே, விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடுன்னு காஞ்சிபுரத்தில் முழங்கினாங்களே, எல்லாம் தெரியும்.
எல்லாம் தெரியும். நாங்கள் தேர்தல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கொடுமையெல்லாம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் நாங்கள் மறந்துடுவோம். அந்த கொள்கை முடிவில் இருக்கிறதுல வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமுமே தலையிட முடியாது. இந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கோட்டர் பிரியாணிக்கும் ஓட்டு போட்டுட்டு கொள்கை முடிவு எடுத்த பின்பாக அதில் வந்து செல்லப்பாண்டியன் வந்து அரசுக்கு விரோதமாக செயல்படணும். எப்படி செயல்பட முடியும்? இப்போ அரசுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக தான் நிற்பீங்க. ஏங்க அரசாங்கம் ஒரு எம்எல்ஏன்னா அந்த 2 லட்சம் மக்கள் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் 2 லட்சம் மக்கள் தேர்ந்தெடுத்தானே அனுப்பியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இந்த மக்கள் வந்து எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்கிற அது காங்கிரஸ் எம்எல்ஏ, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ, ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஐயா எங்கள் மக்கள் எங்கள் தொகுதி மக்கள் வந்து டாஸ்மாக் கடைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் எங்கள் தொகுதிக்கு மட்டும் ஒரு அம்பத்தூர் தொகுதி, ஒரு சாத்தூர் தொகுதி, உங்கள் திருநெல்வேலி தொகுதியில் ஐயா அந்த ஒரு எம்எல்ஏ ஏதாவது ஒரு எம்எல்ஏ சொல்லட்டுங்க, ஐயா எங்கள் தொகுதிக்கு டாஸ்மாக் கடைகளே வேண்டாம்னு எங்கள் மக்கள் முடிவு எடுத்துருக்குறாங்க. இல்லை இந்த மக்கள் போய் எம்எல்ஏ போய் சொல்கிறாங்களா? எம்எல்ஏ இந்த டாஸ்மாக் கடைகள் விஷயத்தில் எம்எல்ஏ தலையிடவே மாட்டார். எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, அது கொள்கை முடிவு, அது மினிஸ்டர் முத்துசாமி பேர சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அமைச்சரவை அந்த எம்எல்ஏக்கள் கொள்கை முடிவு எடுக்கின்ற மாதிரி அண்ணா அமைச்சரவையில் எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஐயா டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு 1967 சட்டமன்றத்தில் பதிவில் இருக்குது. இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் கண்ணீரை தாய்மார்களுக்கு சிந்தக்கூடிய கண்ணீரையும் அந்த வேதனையும் அந்த அனாதையாக்கப்படுகின்ற குழந்தைகளையும் ஆதரவற்ற பெற்றோர்களையும் என்னால் காண சகிக்காதுடா. அது குஷ்டரோகியிலே வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவளியே வந்த அந்த அண்ணாவுடைய கட்சி திமுகவை நடத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி, எம்ஜி, அதே வழியிலிருந்து அண்ணா பேர சொல்கின்ற அதிமுக, அந்த எடப்பாடி, அந்த ஓபிஎஸ், இந்த ஸ்டாலின் வரைக்கும் அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கணும். இது என்னுடைய வேலை. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யார் வந்தாலும் அன்னைக்கு அவர்கள் அண்ணா வழியில, ஒரு ஓமந்தூரார் வழியில, ஒரு பக்தவத்சலம் வழியில, ஒரு சுப்பராயன் வழியில, ஒரு ராஜாஜி வழியில நாங்களுக்கு முற்றிலுமாக டாஸ்மாக் கடைகளை தூக்கி எறிவர்கள் சொன்னால் செல்லப்பாடி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் இந்த துண்டு இருக்கும், என்னுடைய கொள்கையும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 12 முறை வந்து தேர்தலில் போட்டிட்டுன்னு சொல்கிறீங்க. இதில் நீங்கள் விழிப்புணர்வு சங்கம்னு ஒன்று வச்சுட்டு தேர்தலில் போட்டிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன அப்போ நீங்கள் டாஸ்மாக் கடை திறந்து வைப்ப அவன் தாலி ஏற்றிட்டு வந்திருப்பா, அது விதவியாக இருக்கும், அனாதையாக்கப்பட்ட குழந்தையா இருக்கும், ஆதரவற்ற பெற்றோர் இருக்கும். நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். என்னையா நீ வச்சு இதில் பாட்டு மேலே கொள்ளையடிச்சிருவேன், அதுலேருந்து கொள்ளையடிச்சு நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஆடி கார்லையும் அம்பாசிடர் கார்லையும் நீ சொகுசா போவ. நாங்கள் செல்லப்பள்ளி எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்லாம் என்ன செய்யணும்? போய் இருக்கிறவன்ட்ட முதலாளிகிட்ட பிச்சை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு அனாதாசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கணும். பைத்தியக்காரன். உங்களுக்கு சங்கம் நடந்த காசு 12 தேர்தலை ஏன் சந்திச்சிருக்கிறோம்? நாங்களும் அரசியலுக்கு தயாராகிவிட்டோம். 2% 3% வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏங்க திமுகவும் அதிமுகவும் உள் மெஜக்கு தனிச்சு நின்று ஆட்சி அமைச்ச சரித்திரம் உண்டாங்க. இருக்கிற நாங்கள் மதுவையை ஒழிப்போம் என்று சொன்ன மதிமுக எங்க, விடுதலை சிறுத்தை எங்க, கம்யூனிஸ்ட் எங்க, காங்கிரஸ் எங்க, எல்லாம் மதுவை ஒழிப்பு தேர்தல் சொல்லி கூட்டணி வச்சுட்டு கேப் மாதிரி முளை மாதிரி தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வேடிக்கை வைக்கின்ற சங்கம் தமிழ்நாடு மது குடிப்போர் சங்கம் அல்ல. 2026 கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும். டாஸ்மாக் கடைகளே எங்களுக்கு கிளைகள். நீங்கள் போலி பார் திறந்தாலும், ஏழை விட்டு பார் திறந்தாலும் பார்களை அரசியல் பயிற்சி பட்டறை. தமிழ்நாட்டிலே 2 தான் போர் வீரர்கள். அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நேதாஜி போர் வீரர்களை தயார் செய்தார். அவருக்கு தளபதியாக இருந்தவர் பசுமன் தேவர் அவர்கள். இன்றைக்கு தமிழக மக்களை, தமிழக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய போர் வீரர்களை நாம் தமிழர் சீமான் ஒரு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். திராவிட கட்சிகள் பார் வீரர்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார் வீரர்களுக்கு பகுத்தறிவை ஊட்டி அதை தயார் செய்து களத்திலே காண்பதுதான் செல்லப்பாடியினுடைய நோக்கம். அப்படி இது கல் இந்த இதெல்லாம் நீங்கள் ஆதரிப்பீங்களா? தென்னங்கல், பனங்கல் இதெல்லாம் நான் அதை தான் மூச்சு பிடிச்சி பேருந்தேன். 4% தாங்க இருக்குது. அதில் தாய்ப்பாலுக்கு இணையான லோரி காசிட்டு அதில் இருக்குங்க. கல், தென்னங்கல், பனங்கல் ஆந்திராவில், கர்நாடகாவில், இங்கிட்ட தெலுங்கானாவில் விற்கிறேன். அழகாக அது எப்படி நாங்கள் அவன் சொல்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிற்சாலை. இவங்க சொல்கிறது தென்னை பனை எல்லாம் ஒவ்வொரு தொழிற்சாலை. அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் இதே கேரளாவில், இதே கர்நாடகாவில், இதே ஆந்திராவில் போய் பாரு. ஒரு குழு அமைச்சு போய் எப்படி பண்ணுறாங்கன்னு
தென்னங்கள் பணங்களை எப்படி இறக்குறாங்கன்னு, அது இறக்குனா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும், லோரிக்கு தாய்ப்பாலுக்கு இணையான லோரி காசு கிடைக்க போது, ஆரோக்கியமான பானம் கொடுக்க போகிறோம். அவன் அலுப்புக்கு குடிச்சிட்டு போகிறான். தந்தை பெரியாரே கொடுத்துருக்கிறாருங்க. நான் சொல்ற தந்தை பெரியார் கல்லுக்கு ஆதரவாக கும்பகோணத்தில் குடியாரர் மாநாடு கண்டவர். தந்தை பெரியார் வழியில் ஒன்று நீ செயல்படணும். தந்தை பெரியார் 500 தென்னை மரங்களை அவர் வச்சு வெட்டினாங்கிறதாங்க அவங்க தெரியும். அவர் குடியாரர் மாநாடு நடத்தினது தெரியுமா? அவர் கல்லுக்கு ஆதரவாக பேசினது தெரியுமா? ஏன் நீ ஒன்று தந்தை பெரியார் கொள்கையை நீ எடுத்துக்கிடணும். இல்லை அறிஞர் அண்ணா சொன்னாரு சட்டமன்றத்தில், டாஸ்மாக் அந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியிலே வெண்ணெய் நக்குவதற்கு சமம் என்று சொன்னாரு. அதை நீ ஏற்றுக்கிடணும். ரெண்டையும் விட்டு போட்டு நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ 2021 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8000 கோடி ரூபா ஆண்டுக்கு வருமானம் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு இந்த மதுவால். இதே 22 23 பார்த்தீங்கன்னா 44,000 கோடி வருமானம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? மதுவை வந்து வியாபாரம் பண்ணி தான் அரசு நடத்திட்டு இருந்தா அப்போ யார் வேணாலும் குடிச்சு வந்து இறந்து போகலாம், அதை பற்றி கவலை இல்லையா? அதுதான் கள்ளச்சாராய கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராய செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. கண்ணியமாக கவர்மெண்ட் விற்கக்கூடிய சரக்கை கரெக்டான விலைக்கு மேலேயும் கொடுத்து வாங்கினா வேதனையில் பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே 10 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயம் குடித்தா உடனே 10 லட்சம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு கண்ணியமாக கொரோனா காலத்தில் கூட கட்டம் போட்டு கட்டை கட்டி கட்டம் போட்டு அதில் கண்ணியமாக நின்று காவல்துறை பாதுகாப்போடு நாங்கள் கட்டிங்க வாங்கி குடிச்சு அவ்வளவு இன்றைக்கி அரசாங்கம் நிர்ணயித்த மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இல்லை இப்போ கட்டிங் வாங்கி குடிச்சு சொல்கிறீங்க. தீபாவளிக்கு அப்புறம் வந்து குவார்டர் சரக்கு வந்து கட்டிங்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிச்சயமாக. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள், அது திமுக அதிமுக இருக்கின்ற வரை எல்லாம் நடக்கும். இன்னைக்கு அவங்க ஐயா முத்துசாமி ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்க, கள்ளச்சாராய சாவல் ஏன் நடக்குது? 60 ரூபா பாக்கெட் சாராயம் கொடுத்து, அதாவது 150 மில்லியன்னா 160 ரூபா கொடுத்து வாங்கணும். இங்கே 60 ரூபாய்க்கு கிடைக்கிது. அப்போ உடனே அவர் யோசிக்கிறார். உடனே டெட்ரா பேக்குன்னா உங்களுக்கு நம்ம ஜூஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, மேங்கோ ஜூஸ் அந்த மாதிரி இதில் அட்டைப்பெட்டியில் வச்சு 90 ml 90 ml வந்து தீபாவளிக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய சிந்தனை. அவங்க இவர் என்ன யோசிக்க முடியும்? அவங்க அதைத்தானே அவங்க கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சொல்லணும். அதாவது அண்ணாவுடைய சிந்தனை இப்போ இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணின் மைந்தர்களுடைய மண்டையில் இருக்கிற சிந்தனைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க சிந்தனை வந்து இப்படி தானே. அப்போ டெட்ராபேக் தீபாவளி கொண்டு வரானா நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். அதுக்காக போயிட்டு சீமான் போன்றவர்கள் எப்படி, பாமக போன்றவர்கள் எப்படி டெட்ராபேக்கில் கொடுக்கலாம், அது மாணவர்களை பாதிக்குமே. நீ தான் முடிவு எடுத்துட்ட, உன் கொள்கை முடிவு 2026 வரைக்கும் உன் தாலி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ பிறகு அதில் போய்கிட்டு அவைக்கு அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீ 10 ரூபா கொண்டு போனாலும் மூடியில் மோந்து பார்த்துட்டு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, விளையாட்டு மைதானத்தில் அப்படியே பால்கனியில் போய் நிற்கிறாரு, பனியன் போட்டு. பனியில் இப்படி சைடில் பாருங்க SNJ 5000. அது என்னது அவர் பிராண்டோட பேருங்களா? SNJ 5000. உடனே அதை போட்டுக்கிட்டு நிற்கிறார். இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால இளைஞர்களை வந்து வழிநடத்தக்கூடிய தலைவராக இவர் உருவாக போகிறார். விளங்குமா? விளையாட்டு மைதானங்களில் சரக்கு விற்கிறதுக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் நிற்கிது. அது எப்படின்னா முதல்ல வந்தது விளையாட்டு பார்க்கறதுக்கு குடிச்சிக்கிட்டே பாட்டிலோட குடிச்சிக்கிட்டே பார்க்கலான் இருந்தது. உடனே பொங்குனாங்க இந்த சீமான் போன்றவர்கள், நம்ம ராமதாஸ் ஐயா போன்றவர்கள் பொங்குனாங்க. அதெல்லாம் விளையாட்டு மைதானத்தில் கூடாது. உடனே எங்கள் ஐயா முத்துசாமி அவர்கள் உடனே கொள்கை முடிவு எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி பாட்டில் வச்சுட்டு அங்கே குடிக்க வேண்டாம், விளையாட்டை வந்து குடிச்சிக்கிட்டே பார்க்க வேண்டாம், கீழே குடிச்சிட்டு போய் பார்க்கட்டும். இங்கே கீழே பார் இருக்கும், விளையாட்டு மைதானத்தில் கீழே பார் இருக்கும், போகும்போதே குடிச்சிட்டு போய் உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி வந்தாலும் திராவிட கட்சிகளுடைய சிந்தனையை மாற்ற முடியாது. அதுக்கு மாற்று சக்தி எந்த தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள் வந்து நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களோ அன்னைக்கு தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அது 2026 நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். அது அவன் தலைவிதி. அந்த பகுத்தறிவு பூமியில் இருந்தவர்கள் சீமான் போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும், ராமதாஸ் ஐயா போன்றவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ நல்ல முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும். இல்லை என்றால் செல்லப்பாண்டியனுடைய தமிழ்நாடு மது குடிப்பொருள் டாஸ்மார்க் மது பிரிவுடைய வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது. திராவிட கட்சிகளுடைய சிந்தனையை தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து யாராச்சும் குரல் கொடுத்தா அவங்க மேலே கைது நடவடிக்கை, வழக்கு பதிவு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுது. இது சரியான நிலைப்பாடா திமுக எடுக்கிறது? இது அதாவது சட்டம்னு ஒன்று இருக்குது. இவர்கள் அதாவது சட்டமன்றத்திலேயே நம்ம அனந்தநாயகி அம்மாள் வந்து கேட்குறாங்க, திராவிட நாடுன்னு சொல்கிறீங்களே, அங்கே அந்த திராவிட நாடுனா எதுன்னு கேட்குங்க பொழுது
நாடாவை அவிழ்த்து கீழே பார்த்தா அதுதான் திராவிட நாடுங்கிற சொல்லி அப்போவே இழிவாக பேசிய அங்கே தலைவர்கள் எல்லாம் அந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறார். அவங்க வந்து அந்த கலாச்சாரம், அந்த கைது, இந்த விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக தான் செய்வார்கள். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால்தான் சமூக ஆர்வலர்களும் சமூக சிந்தனையாளர்களும் தமிழக அரசியலிலே நுழைகின்றவர்களும் சகித்து வந்தால்தான் அவர்களை எல்லாம் சமாளிக்க முடியும். ஏன்னா இது வந்து இப்போ பெருந்தலைவர் காமராஜரோ இல்லை பக்தவச்சலமோ இல்லை ஓமந்தரா ரெட்டியாரோ கண்ணியமிகு ராஜாஜி போன்றவர்கள் முதல்வராக இருக்கின்ற காலம் கிடையாது. அவர்களெல்லாம் மக்களுடைய நலனுக்காக அணைக்கட்டுகளை கட்டுவது எப்படி, அடிப்படை கல்வியை பண்ணுவது எப்படிங்கிறத அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக இவர்கள் எல்லாமே டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடையில் பாட்டுக்கு மேலே 10 ரூபாய் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் மரக்கணத்தில் கண்ணியமிகு காவல்துறை கப்புன்னு பிடிச்சி கன்னத்தில் சப்புன்னு அடிக்காங்க. ஆனால் அதே இது நீங்கள் சொல்கிற மாதிரி போதைப் பொருட்கள் விற்கக்கூடியது, கஞ்சா விற்கிது, இன்றைக்கி பூலிப்பு விற்கிறாங்க, இதெல்லாம் இருக்குன்னா மாணவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம எங்கள் காலத்துல எல்லாம் கடலை முட்டை அவங்களுக்கு பொறி உருண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி மதுபான வகைகள் மாடல்லையே பாட்டில் சைஸில் அதுக்குள்ளே முட்டாயை போட்டு விற்று அந்த குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகளே நஞ்சை விதைக்கின்ற வகையில் அந்த உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டப்படி அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. அதனால் இது புறையோடி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மாற்று வழி 2026 நல்ல தலைவர்களை இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்பு. இப்போ 2026 ஆட்சி மாற்றத்தை அமைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிங்க, அமைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. நிச்சயமாக. அதாவது மதுவினால் விதவைகளான பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் சரக்கு ரீதியாக இல்லாமல், அதாவது ஜாதி ரீதியாக இல்லாமல் சரக்கு ரீதியாக மதுவினால் பாதிக்கப்பட்ட விதவைகளான பெண்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, அந்த அனாதையாக்கப்பட்ட குழந்தை டாஸ்மாக் மதுவினால் தன் பெற்றோர்களை இழந்த அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசாங்கமே பள்ளி படிப்பு முதல் பட்டதாரி படிப்பு வரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகனை இழந்த ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் மாதிரி தர வேண்டும். அதே மாதிரி கடல் நீரில் இருந்து தான் இன்றைக்கி சென்னையில் கடல் நீரில் இருந்து சுத்திகரித்து அதை குடிநீராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டாஸ்மார்க் சரக்கு கிட்டத்தட்ட 21 மதுபான ஆலைகள் இன்னைக்கு காவேரிக்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள். காளியம்மா இன்னைக்கு தஞ்சையில் பகுதியிலே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு தமிழ் விவசாய அமைப்புகள் காவிரி நீருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் காவிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தால் இவங்க காவிரி கரையோரம் மதுபான ஆலைகளை வைத்து விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய நீரை உறிந்து மதுபான ஆலைகள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் கொள்கையில் வந்து கடல் நீரில் இருந்து நீ தயார் செய்துக்கோ, ஆனால் குடிநீருக்காக பயன்படக்கூடிய இந்த விவசாயத்திற்காக பயன்படக்கூடிய காவிரி நீரையோ இல்லை நிலத்தடி பூமி நீரையோ நீங்கள் தொடக்கூடாது என்பதை எங்கள் கொள்கையிலே ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி டவுசர் மாடல் சட்டிகள், அதாவது நம்ம டாஸ்மார்க் மது இது பகுத்தறி பூமி இல்லையா, அவனுக்கு பகுத்தறி வேண்டாமா? தந்தை பெரியார் வழியிலே வரக்கூடிய தந்தை பெரியார் வழியிலே பக்தியிலே பகுத்தறி ஊட்டிய தந்தை பெரியார் பாட்டில் பகுத்தறி ஊட்டி செல்லப்பாண்டியன் பேசிக்க சொல்லணும்ல. எங்கேயாவது குடிச்சிட்டு கண்ட இடத்துல படுத்து கிடந்தா ஆந்திராவிலேருந்து வரக்கூடியவெல்லாம் ஏறிட்டு போயிருது, காரை கொண்டு வந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க. நம்மளால எங்கேயாவது வீரஜா நானே நேற்று போகும்போது பார்த்தேன், ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்டோரமாக படுத்துருக்காரு. அதுக்கு தாங்க பகுத்தறியை சொல்கிறேன். அது உடனே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். அதுதான் பேரடைஸ் சிட்டியை கொண்டு அங்கே போகணும். இப்படி குடிச்சிட்டு இருக்காம கோயில் பக்கத்தில், பள்ளிக்கூடத்து பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூட்டம் கூடுற இடத்துல இல்லாமல் பேரடைஸ் சிட்டி அந்த நம்ம மெரினா கடற்கரை ஓரம் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் இருக்குது. ஒரு கேசின கப்பல், ஒரு ரிப்பேரான கப்பலை கூட நிப்பாட்டி கரையோரமாக நிப்பாட்டி அங்கே வந்து டாக்டர்களை இன்றைக்கி பயிற்சி டாக்டர்களை வந்து செக் பண்ணி லோ ப்ரெஷர் இருக்கா, ஹை ப்ரெஷர் இருக்கா, அவங்களுக்கு என்ன சரக்கு குடித்தா இந்த 756 வகையானதில் எதை குடித்தா நிதானமாக இருப்பார்னு உள்ளே போயிட்டு அவங்க அங்கேயே வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து தியேட்டர்ஸ்லேருந்து அனைத்து வகையான வசதிகளும் பேரடைஸ் சிட்டியில் இருக்கும். குடிச்சிட்டு அவர் வெளியில் வர்றாருன்னா டாக்டர் செக் பண்ணார், ஓகே இவர் நார்மலாக இருக்கிறாருன்னா அங்கே தான் எல்லாம் அண்ணாக்கிற வரைக்கும் அவுத்து விட்ருவோம். அதை முடிச்சுட்டு வெளியில் வர்றாருன்னா அவர் நீட்டாக வீட்டுக்கு வந்தாருன்னா நிம்மதியாக அடுத்து உழைக்கிறதா இல்லை என்னங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம விகே பாண்டியன் கலெக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஒரிசாவில் வந்து மது குடிப்போர் வயது வந்து 25. டெல்லியிலே கெஜ்ரிவால் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் வந்து மது பிரியர்களுக்கு வயது 25 டெல்லியில். அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி 18 வயசுலேருந்து குடிக்கலாங்கிறத வந்து ஒரு 30 வயசாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் 2026 தேர்தல் விஷயங்களில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி குடிக்கிறவங்க டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான் ஜட்டியத்தான் போடணும். ஏன்னா
மது குடித்தாலும் மானத்தோடு வாழ்ந்துட்டா டவுசர் மாடல் சட்டிகளை போட்டேன்னா தான் அசிங்கம் இல்லாமல் இருக்குங்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி உடையிற பாட்டிலுக்கு இன்சூரன்ஸுக்கு ஜென்ரல் ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ்லேருந்து டாஸ்மார்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி உயிரை பணையை வச்சு குடிக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை பண்ணி கொடு. பாட்டுக்கு மேலே இன்றைக்கி காலி பாட்டிலுக்கே டெபாசிட் வாங்கக்கூடிய அவலம் இப்போ இந்த அடுத்து திட்டங்கள்லாம் இருக்குது. நேற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பொங்கி இருக்கிறாரு. காலி பாட்டில் ஏழை விடலை, அதனால அரசுக்கு வருமானம் போச்சுன்னு அந்த புண்ணியம் அவர் வேற நேற்று அறிக்கை விட்டுருக்கிறாரு. காலி பாட்டுக்கு ஏழை விடலைன்னு அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்கெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் ஒரே அந்த காலி பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துக்கு. பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணி அப்போ பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பட்ஜெட் ஒதுக்கலன்னு ஏதாச்சும் நீங்கள் வருத்த போறீங்களா? தமிழ்நாட்டு பேரே அதில் பயன்படுத்த கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நிதி அதில் ஒதுக்கீடு. ஆமாம், மத்திய அரசு தான் மாநிலங்களுக்கு மதுபான ஆலைகள் திறப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. மதுபான ஆலை எங்களுக்கு இங்கே பத்தலை, சரக்கு டிமாண்டாக இருக்குது அப்படின்னா உடனே அங்கே ஐயா டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், ஐயா கனிமொழி அம்மா இவங்க எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. ஏற்கனவே வேணும்னா மதுபான ஆலை எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. வேணும் மதுபான ஆலை இங்கே வந்து விற்பனை அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குன்னா உடனே வந்து மத்திய அரசுகிட்ட எப்படி அனுமதி வாங்கணுமோ வாங்கிட்டு போவாங்க. ஆக மதுப்பிரியர்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வரலாம், விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி காவிரி பிரச்சனை வரலாம், குடிக்கிறவங்களுக்கு தண்ணி உயிர் நாடியான குடிநீர் பிரச்சனை வரலாம். தமிழ்நாட்டில் ஒரு காலமும் கோர்ட்டுக்கு குறைவில்லாமல் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். அந்த வகையில் வந்து எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வந்து நிதியை ஒதுக்கலைங்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா அண்ணன் சீமானுக்கு வேலை கிடையாது. ஏன்னா இப்போ நிதியை ஒதுக்காமல் விட்டாச்சுன்னா விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கி இவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன். போனால் என்ன, போகாட்ட என்ன? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நேற்று மோகன் நாயுடு நம்ம விமான போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாய நிலங்கள் 5000 ஏக்கரை பிடுங்கினதுக்கு அனுமதி நேற்று கொடுத்துட்டார். என்ன எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றால் ஏன்? தமிழ்நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற இளைஞர்களுக்கு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு லோன் வாங்கிக்கலான்னு இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை படிக்கிற கல்வி கடன் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் 3 கோடி வீடு கட்ட போகிறாங்க, அதில் வீட்டு கடன் இந்த மோடிஜியுடைய வீடு திட்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் இந்த நிதி ஒதுக்கலை, இந்த கேப் மாதிரி முளமாரித்தனமான பேச்சுக்கள்லாம் இனிமேல் இவங்கெல்லாம் இந்த பேசுகிறத விட்டு போட்டு டாஸ்மார்க்கு ஏங்க 50,000 கோடி வருமானம் தந்துக்கிட்டு இருக்கோம். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 160 கோடி டாஸ்மார்க்கு நிர்வாகம் லாஸில் போய்கிட்டு இருக்குன்னு கணக்கு அமைச்சிருக்காங்க. 67 கோடி 2022 டாஸ்மார்க்கு லாஸில் போகுதுங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், டாஸ்மார்க் மதுப்பிரிவில் 50,000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தை நடத்துகிற நிர்வாகத்துக்கு வந்து 160 கோடி 2020 2021 2021 67 கோடி லாஸில் போய்கிட்டு இருக்குங்க. மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு மேலே பாட்டுக்கு மேலே விற்கிற கோடிக்கணக்கான பணம் எங்கே வந்து இல்லை உங்களுக்கு. ஏன்னா விக்கிரவாண்டியில் ஒரு தேர்தலில் சாதாரண ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. ஈரோட்டில் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்காங்க. வேறு எப்படி நிர்மலா சீதாராமன் எந்த மாநிலங்களில் தமிழ்நாடு அளவுக்கு தேர்தலில் பணத்தை கோடி கோடியாக வாரி அரைக்கிற கேரளாவில் நடந்திருக்கா, இல்லை மற்ற மாநிலங்கள் நடந்திருக்கா? நிர்மலா சீதாராமன் எப்படி நிதியை ஒதுக்குவாங்க? அவளும் தமிழச்சி தானே, தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே, அவங்களுக்கு தெரியாதா? ஆக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததுக்கு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுது. ஏன்னு சொன்னால் சீமானுடைய வேலையை கம்மி பண்ணிட்டாங்க. நிச்சயமாக விவசாய நிலம் பறிக்கப்படாது. சிவனேன்னு அவன் விவசாய நிலம் பறிக்கப்படாமல் இருந்தாவே இவர் சீமான் வந்து போராட்டத்தை நிப்பாட்டிடுறார். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ